கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். திருமண தடைகள் இருக்குமானால், கற்பத்தின் கனிகள் தடைகளாய் இருக்குமானால், இன்னும் சுகம் தடையாய் இருக்குமானால், பொருளாதாரங்கள் தடையாய் இருக்குமானால், பதவி உயர்வுகள் தடையாய் இருக்குமானால், எதுவாய் இருந்தாலும் வேலையிலே தடைகள் இருக்குமானால், கர்த்தர் அவைகள் எல்லாம் உடைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகளை தேவன் அருளி செய்யும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். என்ன தடைகளாய் இருந்தாலும் இந்த ஜெப வேளையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஊற்றும்படியா நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை தகர்த்தெறிகிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தடைகளை தகர்த்தெறிகிறவர், எங்கள் முன்பாக கடந்து செல்லுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த ஜெப வேளையில அப்பா குடும்பத்தில் என்ன தடைகள் காணப்படுகிறதோ, திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகழும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கற்பத்தின் கனிகள் ஆண்டவரை பெற வேண்டிய ஆண்டவரே நன்மைகளை பெற முடியாதபடிக்கு உடைய பிள்ளைகள் கவலையோடும் கண்ணீரோடும் இருப்பார்களானால் அந்த தடைகள் உடைக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஆண்டவரே பிள்ளையை அணைத்து கொண்டிருக்க கர்த்தர் பெற்றோர்களுக்கு அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே வேலையிலே தடைகளோடு இருப்பார்களானால் கர்த்தர் இந்த ஜெப வேலையை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே பொருளாதாரத்திலே தடைகளை உண்டு பண்ணுகிற சத்துரு விலகும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாபாரத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற சத்துரு இயேசுவின் நாமத்தினாலே அகழும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சரீரத்திலே பலவீனத்தோடு காணப்படுவார்களானால் சுகத்தை தடை பண்ணுகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே என்ன நன்மைகள் தடைபட்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் உடைய பிள்ளைகள் இன்றைக்கு அந்த தடையிலிருந்து வெளியில வரத்தக்கதான கிருபையை கர்த்தர் தாங்க. குடும்பத்தின் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.